Welcome to Shri Vivegam Educational Guidance. இன்னைக்கு வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இது 4 year அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இதை 8 செமஸ்டர்ஸாக உங்களுக்கு டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கோர்ஸ்னுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கணும் அண்ட் ஓவரால் அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பேஸ்டும் இருக்குது, மெரிட் பேஸ்டும் இருக்குது. மெரிட் பேஸ்ட் அப்படின்னா நீங்கள் 12th பெஸ்ட் கட் ஆஃப்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டைரக்ட் அட்மிஷன் கிடைக்கும். என்ட்ரன்ஸ் பேஸ்ட் அப்படின்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லையும் பெஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டாப் மோஸ்ட் காலேஜஸில் சீட்ஸ் கிடைக்கும், என்ட்ரன்ஸ் இருக்க காலேஜஸில். நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ வரும் பர் இயருக்கு ஆவரேஜாக அப்படின்னா 50,000 உங்களுக்கு லேக்ஸ் வைஸ் வரும். அது நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் பொறுத்து கண்டிப்பாக வேரி ஆகும். இப்போது இந்த கோர்ஸ் அப்படின்னா என்னென்ன சிலபஸ், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துடலாம். கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், வெக்டார் கால்குலஸ் அண்ட் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், கெமிஸ்ட்ரி பேப்பர்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ் பேப்பர் இருக்கும். நெக்ஸ்ட் கால்குலஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் அல்ஜீப்ரா, கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், சாலிட் ஸ்டேட் டிவைசஸ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லேப் உங்களுக்கு இருக்கும். இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேப்பர் 1 and 2, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் தெர்மல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் லேப், எலக்ட்ரானிக் சர்க்கியூட் லேப், transforms and partial differential equations, complex analysis and numerical methods, industrial instrumentation, process control, biomedical instrumentation, probability and statistics, linear integrated circuits, control engineering, electrical machines, digital signal processing, linear integrated circuits, live in lab, open lab, process control lab, microcontroller lab, microprocessor and microcontroller, data acquisition and communication, industrial automation, பவர் எலக்ட்ரானிக்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய எலெக்டிவ் பேப்பர்ஸ் இருக்கும் அண்ட் இதில் நான் இன்க்ளூட் பண்ண மாதிரி லேப்ஸும் உங்களுக்கு நிறையா ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் இருக்குது, ப்ராஜெக்ட் பேப்பர்ஸும் இருக்கும் அண்ட் மேஜர் ப்ராஜெக்ட் அண்ட் அதில் phase 1, 2 இப்படி வேரியஸான சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ், ஃப்யூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரி கண்டினியூ பண்ணலாம், எம்இ எம்டெக் கோர்சஸ் கண்டினியூ பண்ணலாம் இந்த ஃபீல்ட்லேயே. இல்லை அப்படின்னா நீங்கள் எம்பிஏ கோர்சஸ் கூட கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் இல்லை நான் ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜாபில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு வேரியஸான செக்டார்ஸ் இருக்குது, ஆர்கனைசேஷன்ஸ், கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம். எது மாதிரியான ஜாப் ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் எக்ஸிக்யூட்டிவ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், கண்ட்ரோல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர், சீனியர் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர், கன்சல்டன்ட். இது மாதிரி வேரியஸான ஜாப் ரோல்ஸ் இருக்குது. உங்களுக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லெக்சரராக டீச்சராக கூட நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம். சேலரி பேக்கேஜ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜாக உங்களுக்கு பர் இயருக்கு 3 lakhலேருந்து 7 lakh வரைக்குமே கிடைக்கும். அது நீங்கள் எந்த கரியர் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து வேரி ஆகும் அண்ட் உங்களுடைய சேலரி பேக்கேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எது மாதிரியான கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்கின்ஷா, ஸ்டீல் பிளான்ஸ், அமேசான், இன்ஃபோசிஸ், ஈசார், ஏபிபி குரூப், யோகோக்பா எலக்ட்ரிக், கேபக் மினி, அதானி பவர், கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ். இது மாதிரி வேரியஸான கம்பெனிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜாப் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றின சில டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் நிறையா கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நம்மளுடைய எஜுகேஷனல் கைடன்ஸ் ட்ரஸ்ட் மூலயமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் ஏதாச்சும் காலேஜில் ஜாயின் பண்ணணும், ஏதாச்சும் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், கோர்ஸில் டவுட்ஸ் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும்
ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க எந்த காலேஜ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்களுக்கு கால் பண்ணலாங்க. இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தான். அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய ஃபர்தரான வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.